எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பெயர்ச்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பெயர்ச்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பெயர்ச்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பெயர்ச்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பெயர்ச்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி 3 இடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். மிச்சம் 22 வருஷம் தொல்லையில் பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 இடத்திற்கு மேலே எவரவர் ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11 என்கின்ற 5 இடங்களில் வரும்போது அவர் மிகப்பெரிய நல்லதுகளை செய்வார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வர்றார், 5ஆம் இடத்திற்கு வர்றார், 7ஆம் இடத்திற்கு வர்றார், 9ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால குருப்பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் வந்துட மாட்டாரா? போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் டக்குன்னு நல்ல இடத்துக்கு வருவார். குருப்பெயர்ச்சியில் நல்ல இடத்துக்கு அவர் வந்திருந்தால் என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருபலம் இருந்து கல்யாணம் ஆகும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் சோதனை வேதனையாகவே பார்த்திருக்கிறேன் என்கின்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வேதனை சோதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே டக்குன்னு மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த குரு பயிற்சி நமக்கு நல்லதை செஞ்சிடாதான்ற நிறைய பேருடைய ஏக்க அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இந்த வருஷம் எப்போ குரு பயிற்சி நடக்குது? 2026ஆம் ஆண்டு ஜூனில் 2ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துக்கு குரு பயிற்சி நடக்குது. மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலனையே தரும் என்பதுதான் உண்மை. அதுலேயும் கூடுதலாக ஒரு வெளிநாடு, வெளிமாநிலம் இந்த மாதிரியான விஷயங்கள், அலைந்து தெரியக்கூடிய வேலை அமைப்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் கடுமையான வருமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லாமல் விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போது நடந்துகிட்டு இருக்கிறார். அதாவது செலவுகள் இருக்கும், வருமானத்தில் சுருக்கங்கள் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த மாதிரியாக ஒரு மாதிரியான விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய விரயச்சனி இப்போது இருக்கிறது இல்லையா? இந்த விரயச்சனியை 4ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய, ஏற்கனவே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட பெரிய நல்லதுகளை உங்களுக்கு செய்யலை. இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த 4ஆம் இடத்தில் மாறி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிலையாக 10, 12ஆம் இடங்களை பார்ப்பார். இது ஒரு பெரிய யோகம். 8, 10, 12ஆம் இடங்களை குரு பகவான் பார்க்க போவது என்பது இதுவரைக்கும் தொழில் இல்லாமல் இருந்தவங்களுக்குமே தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, வேலையில், வியாபாரத்தில், விவசாயத்தில் இது வரைக்கும் சாதிக்கவே முடியலைங்க. கடந்த 1-2 வருஷமாக ஏகப்பட்ட செலவுங்க. கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு கொஞ்சம் சிரமங்களை குறைக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழல்கள் வரும். அது கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கின்ற தொழில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. 8, 12ஆம் இடங்களை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்க்க போகின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் படிக்க வேண்டும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேயே போய் சிட்டிசன்ஷிப் ஆகணுன்ற நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் அது பலிக்கக்கூடிய தன்மை, அதற்கான அனுமதி, பாஸ்போர்ட் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சூழல் என இளைய பருவத்து மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாணவர்கள், அதுவும் குறிப்பாக நீட் எழுதுகிற மாணவர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா
நீட் எழுதினவங்களா இருக்கட்டும், அல்லது இந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு தான் போகணும், குறிப்பிட்ட காலேஜுக்கு தான் போகணும், குறிப்பிட்ட யுனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, குறிப்பிட்ட துறையில் மார்க் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பட்டம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேற்படிப்பு படிப்பதற்கு இதுவரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு அதற்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேளை யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு உருவாகின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் கை கொடுக்காமல் இருந்தவங்க, எனக்கு கையில் காசு இருக்குதுங்க, கடன் அப்ரூவல் கூட இருக்குதுங்க, ஆனால் வீடு வாங்க முடியலைங்க, வீடு கட்ட முடியலைங்கன்ட்டு, அல்லது எங்கே வீடு கட்டுறது, இருக்கிற வீட்டில் இடத்துல வீடு கட்டுறதா, சொந்த ஊரில் வீடு கட்டுறதான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும், எந்த இடம் உங்களுக்கு வீடு சரியாக அமையும் என்பது மாதிரியான சில கேள்விகளுக்கு விடைகள் தெரியக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. உச்சகுரு பகவான் இப்போது அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய யோக நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே 2ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் இருந்தவர் இப்போது 3ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு மாறுறவர் 7, 9, 11 ஆகிய ஒரு நல்ல 3 இடங்களை பார்ப்பார். உண்மையில் குருவின் மாற்றத்தில் குருவின் இருப்பை விட குருவின் பார்வை அமைப்புகளுக்கு தான் வெகு நல்ல பலன்கள் உண்டு. ஆக என்ன நடக்கும், இது வரைக்குமே கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போகிற அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உடனடியாக ஆரம்பிக்கும். இளைய பருவத்தினர் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருட இறுதிக்குள்ளேயே திருமணம் ஆகக்கூடிய தன்மை, திருமண உறுதிகள், நிச்சயார்த்தம் அமையக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இதில் இன்னும் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும். ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் நடந்ததுங்க, 3 மாதத்தில் அப்படி ஆகிப்போச்சு, 4 மாதத்தில் இப்படி ஆகிப்போச்சு. டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் இருக்குது. அந்த கோர்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் எனக்கு சரியாக இப்படி ஆகி முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் 2வது மேரேஜுக்காக செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்றவங்களுக்கு அதற்கான சில அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு. 2வது திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய சூழலென அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக கூட்டு தொழில்கள் அமைவது, அந்த கூட்டு தொழில்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள். வேலையை விட்டுறலாமா நினச்சவங்க எல்லாருக்குமே அதை தாராளமாக விடலாம். விட்டாலும் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போயிட மாட்டீங்க. உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய இனிய நல்ல இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமைதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாதிச்சது போரும்னு நினைக்கிறேன், என்னால் அங்கே போக முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பியவாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முழுமைக்குமே உண்டு. தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் கான்ட்ராக்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே அதற்கான கான்ட்ராக்ட் சைன் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குடும்பம் மேலோங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இந்த பிரிவினை, பாகப்பிரிவினை, ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம், அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால் தனிமரம் தோப்பாகாது. 4 பேர் சேர்ந்திருந்தால், குடும்பம் சேர்ந்திருந்தால், தொழில் சேர்ந்திருந்தால் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 3ஆம் இட உச்சகுரு பயிற்சி. மிதனம், மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். பணவரவுகள் வரப்போகுது, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. குருப்பெயர்ச்சி ஒரு வருஷம், ஒரு 7-8 மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதத்துலேருந்து குரு கேது 2ஆம் இடத்துல சேருவாங்க. இந்த குரு கேது 2ஆம் இடத்துல சேரும்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உச்சகுரு கண்டிப்பாக பார்ப்பார். பாபர்கள் இருவரையும் இந்த ராகு சனியை குரு உச்சகுரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒன்று. எதிர்பாராத அதிர்ஷ்டம் நல்லா வரப்போகுது. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போகிறீங்க. ஏற்கனவே விட்டு போன பணம் அல்லது கைவிட்டு போன பணம், நீங்கள ஏமாந்த பணம்,
ஏதாவது ஒரு வகையில் உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து உங்களை வந்து ஒரு சீட்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? தூண்டில் போடப்பட்டு 10,000 கொடுங்க 30,000 ஆகிடும், 1,00,000 ஆகிடும், 10 லட்சம் போடுங்க ஒரே மாதத்தில் 1 கோடி ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு சீட்டிங்கில் ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் 2020லேருந்தே நல்லா இல்லை. அட்டமத்து சனி எப்போது உங்களுக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அந்த 2020 கொரோனாக்கு முன்னாடி இருந்த நிலைமையில் இப்போ நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு பொருளாதார ஸ்டாண்டர்டு, பொருளாதார முன்னேற்றங்கள், குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு ஒரு மாதிரியாக நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணவரவுகள் நல்லாயிருக்கும், குடும்பத்து பிரச்சனைகள் தீரும், கணவன் ஓரிடம், மனைவி ஓரிடம், குழந்தைகள் ஓரிடம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வரும். ஒரே இடத்துல சேர்ந்து இருக்க முடியும், ஒருவரை ஒருவர் புரிந்திருக்க முடியும். பழைய அந்த பிரேக்கப்பான காதல் அமைப்புகள்லாம் இனிமேல் இருக்காது. பழைய காதலுக்கு பதிலாக புதிய காதல் வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த காதல் நன்றாகவும் இருக்கும். கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணுன்றதுக்காக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் அப்படி வரணும், அதில் இப்படி வரணும், இதில் அப்படி வரணுன்ட்டு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரபலம் அடையக்கூடிய தன்மை, பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்டு போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, சார் ஒரே இடத்துல ஒரே சீட்டில் 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கிறேன் சார், விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, வீட்டு வாடகை ஏறிக்கிட்டே போகுது, சம்பளம் மட்டும் அதுலேயே இருக்குது, எப்படி கொடுத்தனம் பண்ணுறதுன்னு தெரியல, வருமானம் சைடு வருமானத்திற்கும் வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதற்கான பணவரவு, பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள் வரும். 6, 8, 10 இந்த 3 இடங்களை குரு பகவான் பார்க்க போகிறார். புதிய கடன்கள் வரப்போகுது. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல கடன்கள் கிடைக்கும். கடன் வந்தால் யோகமா? ஆமாங்க. தொழிலுக்கு கடன் கிடச்சி அந்த தொழில் நன்றாகவும் இருந்தால் 1,00,000 கடன் வாங்கினா 10,00,000 சம்பாரித்து கடன் அடைச்சிடலாம் இல்லையா? அப்போ அந்த கடன் நல்ல கடன் தானே. 6ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கும்போது நல்ல கடன்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற நிறைவான நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது யோகாதிபதி, உங்களுக்கு பாக்கியாதிபதியாகி அவர் லக்ன ராசியிலேயே வந்து உச்சமாக இருப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரியான ஒரு பெரிய விஷயம். 4 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை. அதுவும் 2022, 23, 24 போட்டு உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சு. அந்தளவுக்கு அட்டமத்த சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான நெகட்டிவ் அமைப்புகளை கண்டிருந்த, கொஞ்சம் அல்லல் பட்டு கொண்டிருந்த, சனினாலே பயந்து போயிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அருமையான நல்லவைகள் இப்போது. மதிப்பு போனது திரும்ப வரும், இழந்த கௌரவம் திரும்ப வரும். யார் யாரெல்லாம் வீண்பலி சுமத்தப்பட்டு வேலையை விட்டு போனீங்களோ அவங்களுக்கெல்லாம் பழைய மாதிரி ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களை விட்டால் யாரும் இல்லைன்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடிய அமைப்புகள், ஒரு கௌரவம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த உச்சகுரு பயிற்சினால் வருங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வந்து உச்சமாக இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்க போகிறார். ராசி புனிதத்தை அடைய போகிறது. ஜன்ம குரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கோட்சார ரீதியாக குரு பகவான் ராசியில் வந்து உட்கார்றது பெரிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சனி ராசியில் வந்து உட்கார்ந்தா ஜென்மச்சனி, அது கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் சுபராகிய குரு ராசியில் வந்து அமரும்போது உங்களுக்கு தைரியம், அந்தஸ்து, இழந்த கௌரவம் திரும்ப வர்றது போன்ற நல்ல பலன்களை தரும் என்பது தாங்க உண்மை. கடகராசிக்கு அவர் பாக்கியாதிபதியாகி அங்கே உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். 5ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்னென்ன வருத்தங்கள் விலகும்? பிள்ளைங்க இது வரைக்கும் சம்மதிக்காமல் இருந்தது, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை, அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு அதுக்கு இதுக்கு, அல்லது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்குது திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கலை. இந்த மாதிரியாக இதுவரைக்குமே குழந்தைகள் சம்மதிக்காமல் இருந்தவைகள் அத்தனையிலும் அவர்களுக்கான சம்மதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்கள் பேச்ச குழந்தைகள் கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடம் வந்து கூட்டு தொழில், கூட்டு அமைப்புகள், நட்புகள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அதிலெல்லாம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் வந்து பிரிஞ்சிடலாமா நினச்சவங்களுக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், நல்ல லாபம் வரும் என்கின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு நண்பரோடு சேர்ந்து நீங்களே வந்து டக்குன்னு ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம், நமக்கு நல்லா இருக்குமே என்கின்ற மாதிரியான சில கூட்டான ஜாயிண்டாக செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், அல்லது 4 பேர் சேர்ந்து ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணணும், இஷ்ட தெய்வத்திற்கு இதுக்கு போகணும் அதுக்கு போகணுன்ற மாதிரியாக
ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தவம் தியானம் யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடு உறுப்பினராவது போன்ற அமைப்புகள், சிலருக்கு சித்தர்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரிய மனுஷங்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய தரிசனம், சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம் போன்றவைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, ஜீவ சமாதிகளுக்கு தரிசனம் போகக்கூடிய அமைப்பு, காசி கயா கங்கா போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை பட்டவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப அமைப்பாக அமைந்திருக்கிறது இந்த 2026 குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறி 6-8 அமைப்புகளை பார்க்க போகிறார். 4, 6, 8ஆம் இடங்களை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்ப்பார். 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் நல்லா இல்லைங்க இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன 12ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை. அதை விட முக்கியமாக உங்களுடைய பஞ்சமாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவான் இப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைகிறார். இது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சிம்மராசிக்கு அவர் யோகக்காரர் தானே. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்க்கிறார் என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பயிற்சியில் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளில் பெறக்கூடிய ஒரு ராசிகளில் சிம்மராசியும் ஒரு ராசியாக இருக்கும். என்ன ஒன்று, 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அவருடைய 8ஆம் வீட்டை அவரே பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் என்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தயக்கமாக இருந்தவர்கள், வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள், வீடு கட்டுவதற்கு கடன் கிடைக்காதவர்கள், அல்லது வீட்டடி மனதான் வாங்கி போட்டுக்கிறேன் காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பணத்தை பெரட்ட முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய, கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க காருக்கு மாறுறது, அல்லது பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டுவீங்கன்றதுக்காக வண்டி வாங்கி தர மாட்டேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வேண்டாம், ரோட்டில் வண்டியை பார்க்கும்போதே பயமாக இருக்குது, நீ ஓட்டுற செயலை பார்க்கத்தான் அதை விட பயமாக இருக்குது, உன் ஃப்ரெண்டு திருக்கனான்னா அப்படியே போய்கிட்டு ஜம்ப் அடித்து போய்கிட்டே இருக்கிறான், எனக்கு வேணாம்ப்பா, நான் ஒன்று கண்ணேங்க நின்று கருவேப்பிலை குத்து மாதிரி ஒன்று பெற்று வச்சுருக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு உங்களை நம்பாமையே வண்டி வாங்குறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் உங்களை நம்பி வாகனம் வாங்கி சில அட்வைஸுகளின் அடிப்படையில் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், குறிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வெளி தேசங்கள், கிழக்கு தேசங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது, இங்கிருந்து போவதற்கு விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல வேலை தொழில் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான குருப்பெயர்ச்சியாகவே அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்று, அதில் நீங்கள் தோற்று போன ஒன்றில் இந்த தடவை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணத்தை விட்டுட்டேங்க, ஆயிரக்கணக்கில் பணம் போச்சு, லட்சக்கணக்கில் பணம் போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத விதமாக சில அதிர்ஷ்ட அமைப்புகள், திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்திற்கு லாபத்திற்கு வருகிறார். 12 ராசியிலே கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் அதிகமாகவே செய்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம்ன்றது பணவரவை குறிக்கக்கூடிய இடம். தனகாரகனாகிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை கூட மிகப்பெரிய மேலான நிலையாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து அருமையாக கேளை யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். கேதுவோடு சேர்ந்து பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போது நூற்றுக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவரவருடைய பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா, அந்த உயரத்தை நீங்கள் அப்படியே எட்டக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், சம்பாதிப்பதில் ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல உச்சகுருவோடு கேளை யோகத்தில் கேது சேருவது என்பது மிகப்பெரிய யோக பலனை குறிக்கக்கூடியது. முதல் 6 மாதங்கள் குருப்பெயர்ச்சியில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட
பிற்பகுதி 6 மாதங்கள் சுறுசுறுப்பாக இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடம் வலுத்திருக்குது, 5ஆம் இடம் வலுத்திருக்குது, 7ஆம் இடம் வலுத்திருக்குது. 3ஆம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய, அறிமுகங்களை குறிக்கக்கூடிய இடம். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை விட பெரிய அளவில் நல்ல பணக்காரர், நல்ல அதிகாரியாக இருக்கிறார், ஒரு அதிகாரம் அல்லது அந்தஸ்து அல்லது பணம் போன்ற அமைப்பில் உங்களை விட உயர்வானவர்களுடைய ஒரு அறிமுகம் கிடைத்து, நட்பு கிடைத்து, அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம். இவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்ப்பா, டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு கான்டாக்ட் கிடச்சது, அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. தம்பி தங்கைகளை பற்றி இது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, தம்பி இப்படியே இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காளாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு திருமணம் உண்டு. ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் ஆனவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள், டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பம் இணையக்கூடிய நல்ல அமைப்புகள், ஆண் பெண் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லபடியாக அருமையாக இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, இதில் கொஞ்சம் குறை இருக்குன்றவங்களுக்கு அந்த குழந்தைகளின் மீதில் இருக்கக்கூடிய குறைகள் விலகக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். ஐயா 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. ஐயா விதிக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் தாங்க இந்த சாஸ்திரம். 10ஆம் இடத்துல குரு உச்சமாகத்தான் இருக்கிறார். உங்கள் பதவியை பறிப்பார் தான். சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார், ப்ரொமோஷனை கொடுப்பாருங்க. என்னென்னா செக்ஷனில் இருக்கிறவரை தூக்கி சூப்பரண்ட் ஆக்குவார், சூப்பரண்டாக இருக்கிறவரை தூக்கி மேனேஜர் ஆக்குவார், மேனேஜராக இருக்கிறவரை தூக்கி எம்டி ஆக்குவார், எம்டியை தூக்கி பிரசிடென்ட் ஆக்குவார், சேர்மன் ஆக்குவார். இப்படி தாங்க 10ல் இப்போது உச்ச குருவாக இருக்கக்கூடிய, அதுவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேதுவோடு சேர்ந்து கேள யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் உங்களுடைய பதவியை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய, பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குதுங்க. ஏற்கனவே நடந்த ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 6 மாதம் 8 மாதமாகவே கோச்சார ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. இதுலேயும் கூடுதலாக உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் யோக தசைகள் இருந்தால் கூடுதல் நன்மைகள் உண்டு. 6-8 திசைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னும் சிலர் ஒரு 5% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட தொழில் ரீதியாக இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, பித்தளை வெண்கலம் இந்த மாதிரி கோவில் பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், குத்துவிளக்கு செய்பவர்கள், மஞ்சள் கிழங்கு பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள், இந்த மாதிரி மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள், இவர்கள் எல்லாருமே வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை போர்க்கக்கூடிய விதமாக கொஞ்சம் ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். கொஞ்சோண்டு தான். எதிரிகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிரி நண்பனாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது எல்லாம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியை உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினால் கொஞ்சம் கூடுதலாகவே தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெருசாக துளாராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான யோக அமைப்பு, வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தூர இடத்துல இருக்கிற அம்மாவை கவனிக்க முடியலையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை வரை இப்போ குரு பகவான் பார்க்க போகிறார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். இது வரைக்குமே வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், இங்கே வாங்க, அதாவது இதை கொடுக்க முடியல, அதை கொடுக்க முடியலையேன்ட்டு வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய இனிமையான குரு பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும்.
ஏன்னா உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போது கடகத்தில் உச்சமாகக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய முதல் ராசி உங்கள் ராசி தான். இது வரைக்கும் கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு 5-6 வருஷமாக உங்கள் ராசியை குரு பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறார். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிற்கும்னா உங்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, படிக்க முடியல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதில் ஸ்டாண்டர்டாக இல்லை, வேலை கிடைச்சாலும் சம்பளம் இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், வெளி மாநிலத்துக்கு படிக்க போகணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இங்கே சாதிக்க முடியல, அங்கே சாதிக்க முடியல, காதலில் தோத்துட்டேங்க, காதலிக்கிட்ட பேச முடியல, காதலன்கிட்ட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன், ஒரு தொழிலில் ஏமாந்துட்டேன், ஒரு சொந்தக்கார்ட்ட ஏமாந்துட்டேன், ஒரு நண்பர்கிட்ட ஏமாந்துட்டேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு நடந்து விட்டது, என்னுடைய இலகிய மனதை அப்படியே ஒரு மாதிரியாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் வசந்தம் வரப்போகின்ற அருமையான இனிமையான பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைகள் அதிகப்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி அமையும். பாக்கியஸ்தானத்தில் வர்றார். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடியவர் எல்லா கௌரவத்தையும் கொடுப்பார். 4 பேர் கூடுகின்ற இடத்துல இப்போ தொங்கி போன முகத்தோடு போய் கொண்டிருந்த அத்தனை விருச்சிகராசிக்காரர்களும் அப்படியே நம்மக்கிட்டே ஒரு மாதிரியான ஒரு தெம்பு தெரியுது. என்னப்பா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற, ஜம்முன்னு இருக்கிற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதிலும் ஒரு நல்லவைகள் அது நம்ம முகத்திலேயே தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாதமான ஒரு புத்துணர்ச்சியோடு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. முயற்சிகள் பலிக்குங்க, ஒரு கையிலேயே வெற்றி கிடைக்குங்க, எதிரி கூட நம்மளை கண்டா அப்படி ஒதுங்கி போகிற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் கிடைக்குங்க. இந்த ஒரு வருஷத்துலேயே கல்யாணம் ஆகுங்க. கல்யாணம் ஆனவுடனே டக்குன்னு கருவுறுதல், புனிதமான அந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆண் வாரிசுக்காக ஏங்கியிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசுகள் 9லிருந்து அவரை உச்சமாகி 5 பார்ப்பார். 5 பார்க்கும்போது தன்னுடைய 5ஆம் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல். மருந்து சரியில்லை, மாத்திரை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு மாசமான 2000 3000 ஆஸ்பத்திரிக்கே எடுத்துட்டு வச்சிருந்ததெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சூழல்கள் என 1 3 5 9 ஆகிய நல்ல பாவகங்களை அப்படியே வலிமைப்படுத்தக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 8ஆம் இடத்திற்கு மாறினா 8னா கெட்ட நம்பர் ஆச்சே, அது உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போது உச்சத்தை அடைய போகிறார். 8ஆம் இடத்துல தான் அவர் உச்சத்தை அடைவார். பொதுவாக கேந்திராதிபத்தியம் பெற்ற தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அவர் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும். இன்னொன்று, 8ஆம் இடத்துல ராசிநாதன் சுபராகி உச்சத்தை அடைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த பூனையே ஒரு பார்வை திறன் இல்லாத ஒரு பூனையாக இருக்கும். டக்குன்னு சரியாக போய் விட்டத்தில் போய் பாஞ்சதான். பார்வை இல்லாத ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா, ஒரு ஃப்ளூக்கில் அப்படின்னு போகும்போது அந்த பார்வை திறன் இல்லாத அந்த பூனை கரெக்டாக போய் விட்டத்தில் அதில் போய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி. அது மாதிரி நீங்கள் எதையோ ஒன்றை செய்ய போக அது எதுவாகவோ ஒன்றாக மாறி முடிவில் நல்லதனமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 8 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே, இங்கே போக முடியல, அங்கே போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அந்த அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடியது, விசா கிடைக்கக்கூடியது, சிட்டிசன்ஷிப். நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, வேலை சரியாக இல்லை என்கின்ற மாதிரியாக பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் வீடு வேண்டது, நல்ல தொழில் அமைகிறது, நிம்மதியான சில சூழல்கள், வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வெளி இடங்களில் அப்படியே எதிர்பார்க்கலாம். நல்ல அமைப்புகள், தன லாபங்கள் இப்போது இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடம் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய இடம் தான். கொஞ்சம் அலைஞ்சாலும் காசு வரும். கஷ்டப்படுங்க, என்ன இப்போ காசு வருதில்ல, கஷ்டப்பட்டாலும் காசு கண்டிப்பாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது ஏற்கனவே எந்த இடத்துல இழந்தீங்களோ அதே இடத்துல பணவரவு. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வரப்போகுது. எல்லாருக்கும் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஜாதகத்தில் ஒரு குவாலிட்டி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது.
நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லையா? ரூ. 100 சம்பாதிக்கிறவர் 1000 1000 சம்பாதிக்கிறவர் 10,000 10,000க்கு லட்சம், லட்சத்திற்கு 10 லட்சம், 10 லட்சத்திற்கு கோடி என இப்போது இருக்கின்ற வருமானத்தை விட 10 மடங்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றது. சிலருக்கு அமானுஷ்யமான ஒரு அமைப்புகளில் ஆர்வங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, என்றைக்கோ தொடர்புகள் விட்டு போன நண்பர்களின் மூலமாக மீண்டும் ஒரு வகையில் வாழ்க்கை நன்றாக போகக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் இருந்த அமைப்புகள்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமையக்கூடிய அமைப்புன்னு சுலபமாக வெற்றிகளோடு ஆரம்பிக்கிறது இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு தான் டபுள் டக்கர்னு சொல்லுவேன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்போது உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார், கூடுதலாக ராசிநாதனையும் பார்க்க போகிறார். 12 ராசிகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த சிறப்பு மகரத்திற்கு மட்டும்தான். 1, 3 இந்த இடங்களை பார்க்க போகின்றவர் 11ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3, 11ஆம் இடங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறார். ஆக என்ன, இரட்டிப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன ஒன்று, இன்னொன்னையும் சொல்லணும், 4-5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை, சில பேர் 7 வருஷமாகவே நல்லா இல்லை, சில பேருக்கு தசாபக்தி அமைப்பின் அடிப்படையில் 10 வருஷமாகவே நல்லா இல்லை. நல்ல தசாபக்தி இல்லாதவர்கள் இந்த 7.5 சனியில் கடுமையான நொந்து போயிட்டீங்க. 2020, 21, 22லாம் சகிக்க முடியாத வருடங்களாக இருந்தது இல்லையா? இவை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து அப்படியே ஆரம்பிக்குதுங்க. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது வட்டம் தாங்க. கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு நல்லா இருந்தவங்க நாளை கழித்து கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சூழலில் நேற்று கஷ்டப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. ராசியும் ராசிநாதனும் ஒருவரிடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலும், கேளை யோகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் அருமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க, வேலையை விட்டாலும் கவலைப்படாதீங்க. தொழில் புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும், வியாபாரம் ஏற்கனவே இருந்தாலும் நல்லாயிருக்கும், புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல டீலர்ஷிப் எடுப்பீங்க. மிகப்பெரிய அளவில் டீலர்ஷிப் மட்டும் இல்லை, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது, வியாபாரத்தை விருத்தி பண்ணுவது, வியாபாரத்தை அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிறது, புதிய வேலைக்காரர்கள் அமைவார்கள், உதவியாளர்கள் அமைவார்கள், பங்குதாரர்கள் வருவார்கள், எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு கணவன் உதவி, கணவனுக்கு மனைவி உதவி. மாமன் மச்சான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை, எனக்கு காலாவரி விட்டாங்க, நட்டாத்தில் விட்டுட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டார், மச்சான் இப்படி பண்ணிட்டார், இதுக்கெல்லாம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் சண்டை தீரக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் மேலே கோபத்தில் இருந்த ஒரு பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரிகள், மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல இனிமையான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. திருமணம் நிலைக்கும். ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமணம் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். மருத்துவம் பலிக்கும். கடன் விலகும். கடன் விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் விலகணும்னா என்ன, உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லையா? என்ன கிடைக்கணும்? வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தானே கடன் விலகும். அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவாக மாறி இருக்கிறார். 6ல் உச்சகுரு வர்றார். ஐயோ ஐயா, கடனை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு கொடுப்பினை பாருங்கள். இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்கள், ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க, கடனை வாங்க வைப்பாருங்க. ஐயோ, என்னங்க கடன் வாங்குறத போய் ஒரு சந்தோஷமாக சொல்கிறீங்க? ஆமாங்க, யாருமே கடன் வாங்காமலாம் இருக்க முடியாதுங்க. வீட்டு கடன் வரும், வாகன கடன் வரும், வளர்ச்சிக்கான கடன்கள் வரும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க, உடனே சம்பாரித்து அந்த கடனையும் அடைச்சி தொழிலும் நிலைக்கும்.
ரூ. 1,00,000 கடன் வாங்கினேன், அதை ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிட்டேன், ரூ. 10,00,000 லாபம் வந்தது, கடனையும் அடைச்சிட்டேன், அதை விட மேலே நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் மூலமாக தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகி அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 2ல் இருக்கக்கூடிய ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால் தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வாக்கு பலிதம் ஏற்படுங்க. இது வரைக்கும் கடன்காரனை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமைகளெல்லாம் இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. இன்றைக்கி வாயா காசு கொடுத்துறேன்னா முதல் நாள் நைட்டே பைசா எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் கூட இது வரைக்கும் தலகுனிஞ்சு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு, நண்பர்கிட்ட பேச முடியாத நிலைமை, சோம்பேறின்னு வீட்டில் பேர் எடுத்த நிலைமை, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. தாய் தந்தை உறவுகள் சீராக போகின்றன. எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அது ஒரு பெரிய மாற்றம். எதிரியே நண்பனாகக்கூடிய அளவிற்கு என்ன இருந்தாலும் போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது, அதுக்கு பதிலாக இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா கூட நல்லதுகள் நடக்கும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரியர் பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து வேலை போய் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு 90% நல்ல பலன்கள் தாங்க நடக்கும். ஜென்மச்சனி விலகிடுச்சு. 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் இப்போது அருமையான அமைப்பில் எதை பார்க்க போகிறார்? ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆகவே தொழில், வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வருமானம் உள்ள நல்ல பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா? கஷ்டங்கள் நன்மைகளாக மாறிடுமா? கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதனுடைய உச்சம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இந்த பாருங்க, ஒருத்தர் போட்டு உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார், உங்களை அடி தாங்கவே முடியல, நோஞ்சானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல புஷ்டி அப்படி புஷ்ன்னு இருக்கும்போது அடித்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நோஞ்சானாக இருக்கக்கூடிய நீங்கள் புஷ்டியாக போகிறீர்கள். அடி என்னமோ விழத்தான் போகிறது ஜென்மச்சனியின் அமைப்பில். ஆனால் அந்த அடியை தாங்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுடைய தாங்கும் திறன், மன வலிமை போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தில் இருந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க போன வருஷம் ஃபுல்லாக கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, சம்பாதிக்க முடியாத தன்மை, வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பா கிட்ட பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத திறமை, ஸ்லோ ஆகிட்டீங்க, சோம்பல் ஆகிட்டீங்க, இதெல்லாம் அப்படியே விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய மன அழுத்தங்களை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறமையும் வரப்போகிறது. ஆக ஜென்மச்சனியுடைய தாக்கம் இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதே நேரம் ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்ட 2ஆம் சுற்று ஜென்மச்சனியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக நடக்கும், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. 40-45 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றம், மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்க முடியல, ஏற்கனவே தொழில் வச்சு கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டுங்க. கௌரவம் கிடைக்குங்க. ராசிநாதன் வலுத்தாலே கௌரவம், ஆன்ம பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையை குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் தந்தே தீருவார் என்பது தான் உண்மை. இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, ஜென்மச்சனி காலத்தில் புது முயற்சிகள் பலிக்காது. என்னதான் உச்சகுருவாக இருந்தாலும் சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. அதுவும் தூண்டில் போடக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1000 கொடு, 10,000 கொடு, அல்லது தொழிலை விட்டுட்டு புதுசாக இதை ஆரம்பிக்கலாம். இளைஞர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஆகிடும். சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் வர அந்த ஃபேக்கான ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் நம்ப தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்ப தேவையான அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு இருக்குதுங்க. காதல் பக்கம்லாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அது என்னதான் 5ஆம் இடத்துல உச்சனாக இருந்தாலும் கூட சுக்கிரபுக்தி, சுக்கிரதசை நடப்பவர்களுக்கு பெண்கள் வழியாக மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு. ஆயினும்
அதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிற அமைப்பை தான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு கொடுப்பார். சனி அடிப்பார், ஆனால் அதை தாங்கக்கூடிய வலிமையை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி.